யாஷ் நடித்த டாக்ஸிக் திரைப்பட டீசருக்கு எதிர்ப்பு. கர்நாடக மகளிர் ஆணையத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் பெண்கள் பிரிவு புகார். பெங்களூரு சினிமா மற்றும் அரசியல் செய்திகள். கன்னட சூப்பர் ஸ்டார் யாஷ் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படமான டாக்ஸிக் என்ற படத்தின் டீசர் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டி ஆம் ஆத்மி கட்சியின் பெண்கள் பிரிவு கர்நாடக மாநில மகளிர் ஆணையத்தில் முறையான புகாரை தாக்கல் செய்துள்ளது. இந்த விவகாரம் கன்னட திரையுலகிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டீசரில் என்ன சர்ச்சை? சமீபத்தில் வெளியான டாக்ஸிக் திரைப்படத்தின் டீசரில் பெண்களை பொருளாக காட்டும் காட்சிகள், ஆணாதிக்கத்தை தூண்டும் வகையிலான படிமங்கள், சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான தவறான மனப்பான்மையை உருவாக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் பெண்கள் பிரிவு குற்றம் சாட்டியுள்ளது. மகளிர் ஆணையத்தில் புகார். ஏஏபி பெண்கள் பிரிவு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பெண்களை இழிவுபடுத்தும் எந்த ஒரு கலைப்படைப்பும் சமூகத்தில் தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கும். குறிப்பாக பிரபல நடிகர்கள் நடிக்கும் படங்கள் இளைஞர்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டு டாக்ஸிக் டீசரை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் டீசரை திருத்தவ அல்லது பொது வெளியீட்டை தடை செய்ய கர்நாடக மாநில மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஊக்குவிக்கக்கூடாது. ஏஏபி பெண்கள் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில், சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது சமூகத்தின் சிந்தனையையும் நடத்தையையும் வடிவமைக்கும் சக்தி கொண்டது. பெண்களை இழிவுபடுத்தும் காட்சிகள் பாலியல் சமத்துவத்திற்கு எதிரான மனநிலையை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளது. திரையுலகிலும் அரசியலிலும் விவாதம். இந்த புகாரை தொடர்ந்து கன்னட திரையுலகில் படைப்பு சுதந்திரம் வெர்சஸ் சமூக பொறுப்பு, அரசியல் வட்டாரங்களில் சினிமாவுக்கு விதிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் போன்ற விவாதங்கள் தீவிரமாகியுள்ளன. யாஷ் தரப்பு மௌனம். இந்த சர்ச்சை குறித்து இதுவரை நடிகர் யாஷ், படக்குழு அல்லது தயாரிப்பு நிறுவனம் எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியிடவில்லை. ஆனால் மகளிர் ஆணையம் புகாரை ஏற்று விசாரணை தொடங்கினால் படக்குழுவிடம் விளக்கம் கேட்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த கட்ட நடவடிக்கை. கர்நாடக மாநில மகளிர் ஆணையம் டீசரின் உள்ளடக்கத்தை ஆய்வு செய்து பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதா என்பதை பரிசீலித்து தேவைப்பட்டால் சென்சார் வாரியத்திற்கும் பரிந்துரை செய்யக்கூடும் என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் டாக்ஸிக் திரைப்பட டீசர் தொடர்பான இந்த புகார் கன்னட சினிமாவில் மட்டுமல்லாமல் இந்திய சினிமா முழுவதிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் சமூக பொறுப்பு குறித்த புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது.